வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜோசப் விஜய் எனும் நான் தமிழக முதலமைச்சருக்கு இலங்கை ஜனாதிபதி வாழ்த்து. மகிந்த மீது கை வைத்தால் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வாக்குமூலம் கேட்டு கபில மீது சித்திரவதை. ரமேஷ் பத்ரனு குற்றச்சாட்டு. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் தீ விபத்து. பல கோடி ரூபாய் மருந்துகள் சேதம். டில்வின் சில்வா தாக்கப்பட்டாரா? அளிக்கப்பட்டுள்ள விளக்கம். தமிழகத்தை அதிர வைத்த முதலமைச்சர் விஜயின் முதல் கையெழுத்து. வெளியான அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட பதிவில், தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்கள். வரலாறு, கலாச்சாரம், தொழில் முனைவு மற்றும் தலைமுறையாக நீடித்து வரும் மக்கள் உறவுகள் மூலம் இலங்கையும் தமிழகமும் பிணைக்கப்பட்டுள்ளன. இலங்கையும் இந்தியாவும் மேலும் நெருக்கமான உறவுகளையும் வலுவான கூட்டாண்மையையும் தொடர்ந்து கட்டியெழுப்பி வருவதனால் நமது எதிர்காலம் மகத்தான பொருளாதார நம்பிக்கையையும் வாய்ப்புகளையும் கொண்டுள்ளது. வலுவான இந்தியா இலங்கை கூட்டாண்மைக்குள் பெரும் செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நோக்கி இணைந்து பணியாற்ற ஆவலுடன் உள்ளேன். உங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இலங்கை மக்கள் என்னுடன் இணைந்து எல்லா வெற்றிகளையும் வாழ்த்துகின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அரசியல் ரீதியாக பழிவாங்க நினைத்தால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவினுடைய ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்திருக்கின்றார். மஹிந்தவை பழிவாங்க நினைத்தால் அதற்கு எதிராக லட்சக்கணக்கான மக்களின் அடுத்த போராட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை அரசாங்கத்தினால் பார்த்துக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு இன்று கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரங்களில் மஹிந்தவிற்கு எதிராக அழைப்பாணை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான தகவல்களில் உண்மையில்லை என குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் குற்றங்களை அம்பலப்படுத்துவோர் அல்லது பிரதான சாட்சியாளர்கள் மர்மமான முறையில் உயிரிழக்கும் நிலைமைகளை அவதானிக்க முடிவதாக தெரிவித்தார். 323 கொள்கலன் மோசடி மற்றும் திரைசேரியில் இடம்பெற்ற மோசடி என்பவற்றுடன் தொடர்புடைய நபர்கள் உயிரிழந்ததனை உதாரணமாக கூற முடியும் என அவர் குறிப்பிட்டார். லஞ்ச ஊழலில் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு ஜேவிபியின் கட்சியின் காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சுயாதீன ஆணைக்குழு என்ற வகையில் பொதுமக்கள் பணத்தை கொள்ளையிட்ட உண்மையான மோசடிகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சவால் விடுத்துள்ளார். மேலும் ராஜபக்சர்களின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளின் ஒன்றையும் இதுவரையில் நிரூபிக்க முடியவில்லை என அவர் தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ஷ மீது கை வைக்க முயற்சித்து பிரச்சினைகளில் சிக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோருவதாக தெரிவித்தார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் மஹிந்தவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் பதிலளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு வாக்குமூலம் அளிக்குமாறு கபில சந்திரசேனவிற்கு பாரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்று முன்னாள் அமைச்சரான ரமேஷ் பத்ரனு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். பத்ரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். கபில சந்திரசேன மற்றும் ரங்க ராஜபக்ஷ ஆகியோரின் மரணங்கள் தற்செயலானவை அல்ல என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தன் மீது கட்டாயப்படுத்தி வாக்குமூலங்கள் பெறப்படுவதாக கூறி கபில சந்திரசேன உயிருடன் இருந்த போதே சத்திய கடிதாசி ஒன்றை வழங்கியிருந்தார். இவ்வாறான மரணங்கள் திட்டமிட்ட கொலைகளா அல்லது தற்கொலைகளுக்கு தூண்டும் மன ரீதியிலான சித்திரவதைகளா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. ராஜபக்ஷ குடும்பத்தினரை வழக்குகளில் சிக்க வைக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக அரசு இவ்வாறான கீழ்த்தரமான அழுத்தங்களை பிரயோகிக்கின்றது. தற்போதைய அரசின் செல்வாக்கு வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் அதனை மறைக்கவே இவ்வாறான அச்சுறுத்தல்களை அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. மேதின கூட்டங்களில் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதியின் முன்கூட்டிய அறிவிப்பது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாரதூரமாக பாதிக்கும் செயலாகும்.
அரசு நிர்வாகம் மற்றும் திரைசேரி விவகாரங்கள் குறித்து பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். திரைசேரியில் ஹேக்கர்கள் மூலம் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. அனுபவமற்ற அரசியல் நியமனங்களினால் அரசு சேவை சீர்குலைந்துள்ளதோடு நிலக்கரி மற்றும் கொள்கலன் மோசடிகளுக்கு இந்த நிர்வாக குறைபாடே காரணமாக அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். நீதித்துறை மற்றும் அரசு சேவைகளை சுதந்திரமாக இயங்க விடுமாறு அரசை வலியுறுத்திய அவர், தம்முடைய கட்சி தற்போது நாடு தழுவிய ரீதியில் பலமான மறுசீரமைப்பு பணிகளில் இறங்கியுள்ளது என்று தெரிவித்தார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை உடனடியாக கொடுக்கவும், களஞ்சியசாலையை உடனடியாக புனரமைப்பு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். விபத்துக்குள்ளான வைத்தியசாலையின் களஞ்சியசாலையை நேரில் பார்வையிட்டு விபத்து குறித்து பணிப்பாளரிடம் கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வைத்தியசாலையில் நடைபெற்றது மிக வேதனைக்குரிய கவலைக்குரிய விடயம். இதனால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. களஞ்சியசாலை தீப்பற்றியதும் அதனை அணைக்க பூரண ஒத்துழைப்பு வழங்கிய வைத்தியசாலை ஊழியர்கள், யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர், இராணுவத்தினர், விமானப்படையினர், போலீசார் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். களஞ்சியசாலையில் இருந்து பெருமளவான மருந்துகள் தீயில் எரிந்துள்ளது. வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை துரித கதியில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சுகாதார அமைச்சருடன் பேசியுள்ளேன். அதேபோன்று சேதமடைந்த களஞ்சியசாலையை மீள புனரமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துக்கான காரணம் மின் கசிவு என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது ஒரு நாசகார செயலாக இருக்க முடியாது என நம்புகின்றேன். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அரச பகுப்பாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்துள்ளனர். இதற்காக அவர்கள் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள் என்றும் அவர்களுடைய இறுதி அறிக்கைகள் கிடைக்கப்பெற்ற பின்னரே விபத்துக்கான காரணத்தை உறுதியாக கூற முடியும். அதற்காக அவர்கள் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுப்பார்கள். அவர்களின் இறுதி அறிக்கைகள் கிடைக்கப்பெற்ற பின்னரே விபத்துக்கான காரணத்தை உறுதியாக கூற முடியும். இந்த தீ விபத்தினால் பல கோடி ரூபாய் மருந்து எரிந்து நாசமாக்கியுள்ளதுடன் பெரும் சொத்து சேதமும் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளரான டெல்வின் சில்வா தாக்கப்பட்டதாக வெளியான செய்திகள் உண்மையில்லை என தெரிவிக்கப்படுகிறது. டெல்வின் சில்வா இந்த விடயத்தை இணையவழி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். கட்சி காரியாலயத்தில் வைத்து தம் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வெளியான தகவல்கள் உண்மையில்லை என அவர் குறிப்பிட்டார். அரசியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்த மனநோயாளிகளே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக தெரிவித்தார். சிலர் இரவில் தாங்கள் காணும் கனவுகள் குறித்து கொண்டு அதனை பகலில் சமூக ஊடகங்களில் பகிர்வதாக தெரிவித்தார். இவ்வாறான தகவல்களை ஊடகங்கள் வெளியிட முன்னர் கட்சி நிர்வாகத்திடமோ தம்மிடமோ உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தீய எண்ணங்களை கொண்டவர்கள் இவ்வாறான பொய் தகவல்களை பரப்பி வருவதாக தெரிவித்தார். மொட்டு கட்சியின் செயற்பாட்டாளர் மிலிந்த ராஜபக்ஷ எவ்வித உறுதிப்படுத்தல்களுமின்றி செய்தியாளர் சந்திப்பு நடத்தி பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக குற்றம் சுமத்தினார். கடந்த மே தினமன்று 21 மாவட்டங்களில் பேரணிகளை நடத்தி மக்கள் விடுதலை முன்னணி உலக சாதனை படைத்துள்ளது என டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவிக தலைவர் விஜய் இன்றைய தினம் காலை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தன்னுடைய பதவியை பொறுப்பேற்றிருக்கின்றார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவிக தலைவர் விஜய் இன்று காலை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார். பதவியேற்பு விழாவில் தமிழக ஆளுநர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் கூட்டணி தலைவர்கள், அமைச்சர்கள் பங்கேற்புடன் வந்தே மாதரம் பாடலுடன் விஜய் பதவியேற்பு விழா தொடங்கப்பட்டிருந்தது. தளபதி 2 முதலமைச்சர் என்ற முழக்கத்துடன் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் மாநிலம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் வெளியாகி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் விஜயின் முதல் கையெழுத்து பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வரானதும் 5 ஆண்டுகளில் எத்தனை கோப்புகளில் கையெழுத்திட்டாலும் முதல் கையெழுத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் விஜயும் முதல் கையெழுத்தாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் கையெழுத்திடுவார் என சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் போடும் முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம், அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை 2500, மதுவிலக்கு உள்ளிட்ட மக்கள் நலன் கருத்தில் கொண்டு அவர் முதல் கையெழுத்திட்டிருந்தார். சட்டமன்றத்திற்கு சென்று தன்னுடைய முதல் கையெழுத்தை போட்டிருந்தார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.